அந்த மத்திய அரசின் அந்த முடிவை அமுலாக்குவதற்கு இவர்கள் ஈவன் ரிமோட்லி காரணமாக இருந்தால் கூட ஃபினிஷ்டு. தமிழ்நாட்டில் டிஎம்கே இஸ் ஃபினிஷ்டு. இந்த ஆட்சியில் இருந்தாங்கன்னா எந்த எதிர்ப்பு விமர்சனத்தையும் விடமாட்டாங்க. அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா முதலமைச்சரே முட்டாள் முதலமைச்சர்னு பேசுவாங்க. தமிழ்நாட்டு ஜனங்களின் மனங்களில் வாழ்கிறார் ஸ்டாலின். இது அவரே சொல்றாரு. அதுதான் விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, ஜனங்களின் மனதில் வாழறாருன்னு நீங்க சொல்றீங்க, கொளத்தூர் மக்கள் ஜனங்கள் மனத்துல ஏன் வாழல? திமுகவிலேயே பிறந்து வளர்ந்து அவங்க அப்பா திமுக இருப்பாரு, இவன் திமுக, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இடமே இல்லையே. லதா ரஜினிகாந்த்லாம் யாருங்க? என்னங்க அவங்க? உயிஷி ரஜினிகாந்த் ஒய்ஃப், அவ்வளோதானே. கறந்த பால் மடி புகாது, காகிதப்பூ மணக்காது, கருவாடு மீனாகாது. ரஜினிகாந்த் வந்து இப்போ கருவாடு. டீலிமிட்டேஷன்ல பாஜக அந்த மசோதா கொண்டு வரும்போது திமுக எம்பிக்கள் அதை ஆதரிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான செய்திகள் வருது. ஏன்னா இப்போ 22 எம்பிக்கள் அங்கே இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க ஆதரிச்சாதான் அந்த மசோதா நிறைவேறுன்ற ஒரு சூழலும் வந்து இருக்கு. இவங்களோட ஸ்பீச் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஸ்டாலின் அவர்கள் சொன்னா ஒரு நியாயமான டீலிமிட்டேஷன் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போன்றாரு. நோ டீலிமிட்டேஷன்ல இருந்து இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்துட்டாங்க. திமுக அம்பலமாய் நிற்குதுங்க. திமுக தமிழ்நாட்டு மக்களிடையே இந்தியா கூட்டணி கட்சிகள் நாடு பூரா இருக்க எதிர்கட்சிகளிடையே அம்மனமாக நிற்கிதுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு அவங்க முதல்வர் கூட்டி இருக்கிற அந்த கூட்டத்துக்கு கலந்துக்க போறாங்களா என்னன்னு தெரியாது. இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்களா? ஆமா. ஏன்னா அவங்களுக்கு இப்ப போனா சிக்கல். இல்லை போனா அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. டீலிமிட்டேஷனை கடுமையா எதிர்க்கணும், எல்லா எம்பியும் எதிர்த்து வாக்களிக்கணும்னு. அவங்க எப்படி வாக்கு ஆதரவா பண்ணணும்னு அமித்ஷா மோடி கிட்ட பேசி அமைச்சர் பதவிகளுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் போட்டுட்டு இருக்கும்போது இங்க போய் மாட்டமாங்களா? அதனாலதான் எங்களோட பழைய முடிவுல வந்து மாற்றம் இல்லை அப்படின்னு கனிமொழியோட இந்த அறிக்கையில அதெல்லாம் போயிங்க. அதாவதுங்க, என்ன ஹிந்து பேப்பர்ல நேற்று தலைப்பு செய்தியே போட்டிருந்தோம். அதாவது டீலிமிட்டேஷனை ஆதரிக்க திமுக சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதுன்னு. எங்க ஆதரிக்கிறதுன்ற நிலை எப்படிங்க நீங்க வர முடியும்? அதை எதிர்த்து கருப்பு சட்டையை அணிந்து கொளுத்து நீங்க நகலை. அது போன முறை ஏப்ரலில் தோற்கடிக்கப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி இல்லாததால் பட்டாசு வெடித்து கொண்டாடியவர்கள், டீலிமிட்டேஷனை அடுத்த 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கணும்னு பேசினவர்கள், இன்னைக்கு டீலிமிட்டேஷனை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேச வந்திருக்குத. எவ்வளோ ஒரு யூ-டர்ன் அரசுன்னுவார். என்ன சொல்லுவார் ஸ்டாலின்? அடிக்கடி சொல்லுவார் டைவர்சன், டேக் டைவர்சன். இப்போ டேக் டைவர்சன் எடுக்கிறதே வந்து திமுக தானே. நாடாளுமன்ற எதிர்கட்சிகள் கிட்ட அவங்க கூடவே இல்லையே. அவங்க இப்போ வந்து இந்த ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்தா ஒரு பஃபர் இடம் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவங்க பாஜகவுக்கு ஆதரவா போயிடுவாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க போன பிறகும் தேவையான அந்த 360 கிடைக்காது. 2/3 மெஜாரிட்டி வேணும் 2 அவையிலையும். கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணோன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அது இல்லாத இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் 50% அசம்பிளியில் அது பாஸ் ஆகணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சாதான் அந்த அரசியல் சட்ட திருத்தம் என்பது ஒரு ஏற்கப்படும். அதனால் இவங்க போய் சேர்ந்தாலும் அது ஒன்றும் பெருசாக போகுது. ஏன்னா இன்னும் 10 பேர் குறையிறாங்க. அதனால் வந்து திமுகவிலே பிளவு வரும்னு சொல்கிறாங்க. இப்போ திமுகவில் இருக்கிற 22 எம்பிக்கள்லேயே ஒரு 6-7 பேர் இப்போ வந்து இது சரியில்லை, இந்த முடிவு நமக்கு எதிர்காலத்தில் சிக்கலாக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் கனிமொழி மே மாதம் 5ஆம் தேதி 4ஆம் தேதி எடப்பாடியை முதல்வராக்குற அந்த முடிவை எதிர்த்து வரல, இது நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைன்னு. அதனால் வந்துங்க திமுகவும் அப்படியே மோனோலித்திக்காக இருக்கும்னு நினைக்காதீங்க. அதுவும் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையில். ஆனால் இந்த தவறான முடிவை திமுக எடுத்ததுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு ஃபேஸ் சேவிங்கில் நுழைஞ்சு அந்த மத்திய அரசின் அந்த முடிவை அமுலாக்குவதற்கு இவர்கள் ஈவன் ரிமோட்லி காரணமாக இருந்தால் கூட ஃபினிஷ்டு. தமிழ்நாட்டில் டிஎம்கே இஸ் ஃபினிஷ்டு. மைனாரிட்டிஸோ
சிறுபான்மையினரோ பாஜக எதிர்ப்பாளர்களோ மதவாதத்தை எதிர்ப்பவர்களோ மறந்தும் கூட திமுக ஓட்டு போட மாட்டோம். சார் இப்போ காவேரி இஷ்யூத்தில் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டணும்னு வந்து திமுக சொல்லுது. அதே டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தை தாவேக கூட்டுது. ஆனால் அதுக்கு வர எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க, அதுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? அதில் கூட்டுங்கன்றாங்க, இதில் கூட்டினா வரமாட்டேன்றாங்க. அதான் முரண்பாடு. அதாங்க முரண்பாடுகளின் மொத்த உருவம். இப்போ காவேரி பிரச்சனைக்காக சர்வ கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் தான் போடலாம். ஏற்கனவே சட்டசபையிலேயே மேகதாதுக்கு முதல் நாளே போட்டாரு ஒரு மனதான தீர்மானம். இதனால் நீங்கள் இங்கே தீர்மானம் போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இது அப்படி இல்லை. டீலிமிட்டேஷன் வந்து சீரியஸான விஷயம். பார்லிமெண்ட் இஸ் இன் செஷன். எந்த நேரத்திலும் வந்து பாஜக அரசு அதை கொண்டு வந்துடலாம். அவங்களுக்கு இப்போ மெஜாரிட்டி இல்லாதால தான் அவங்க அப்படி சுற்றிட்டு இருக்காங்க. த மூமெண்ட் தே கெட் த மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி, டக்குன்னு அதை சேர்த்து விடுவாங்க. அப்போ அதை பற்றி ஒரு மாநில முதல்வர் கூட்டினா இப்போ அது தேவையில்லை, அதை பற்றியே பிரச்சனை இல்லைன்னு பேசிகிட்டு இருக்காரு துரைமுருகன். என்ன சொல்கிறார்? அது ஒரு நான் இஷ்யூன்றாரு. எவ்வளோ பெரிய இஷ்யூன்றது கூட, ஏன்னா திமுக தான் இதை ஸ்டார்ட் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் தமிழகத்தில். இது வந்து தமிழகத்துக்கு வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க. இப்போ அதே கட்சியில் இருக்க மூத்த நிர்வாகிகள் இப்படி சொல்றாங்க. எப்போவுமே திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒன்று பேசுங்க, எதிர்கட்சியாக இருந்தால் வேற பேசும். இதுதான் அவங்களுடைய முரண்பாடு. அதாவது அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா எந்த எதிர்ப்பு விமர்சனத்தையும் விடமாட்டாங்க. அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா முதலமைச்சரே முட்டாள் முதலமைச்சர்னு பேசுவாங்க, ஓடுகாலி முதலமைச்சர்னு பேசுவாங்க. அவங்கள கைது பண்ணால் பழி வாங்குதல், அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னுவாங்க. இவங்க ஆட்சியில் வந்து என்னென்னவோ பண்ணுவாங்க, பத்திரிகையாளரை கைது பண்ணுவாங்க, குண்டாஸில் போடுவாங்க. அதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதல்ல. ஸோ திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகுதுங்க. மக்களும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல சார். இந்த மசோதா நீங்கள் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் அதை வந்து ஆதரிக்கக்கூடிய சுச்சுவேஷன்? அதாவது திமுகவினர் வந்து அரசியல் யதார்த்தத்தையும் மக்கள் உணர்வுகளையும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, திரும்ப திரும்ப அமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டு ஜனங்களின் மனங்களில் வாழ்கிறார் ஸ்டாலின், இது அவரே சொல்கிறாரு. அதுதான் விஷயம். அவரே சொல்லுகிறாரு. ரகுபதி மற்ற ஆட்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனங்களின் மனதில் வாழறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கொளத்தூர் மக்கள் ஜனங்கள் மனதில் ஏன் வாழல? மைனஸ் கொளத்தூர் தொகுதியா? அதை மட்டும் விட்டுடலாம் சார். இல்லை, நான் கேட்குறேன், என்ன யதார்த்தமே புரியாமல் 3 முறை உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் கொளத்தூர் மக்கள். நீங்கள் 1000 விளக்கில் தோத்துட்டு ஓடியாந்தீங்க கொளத்தூருக்கு, அங்கே இனி ஜெயிக்க முடியாதுன்னு. கொளத்தூருக்கு வந்தப்போ உங்களை தொடர்ச்சியாக 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கினார்கள். இப்போ 4வது முறையாக முதலமைச்சராக நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் உங்களை வந்து வேற ஒரு ஆள் வந்து உங்களை 8000 சில்லற ஓட்டில் தோக்கடிக்கிறாருன்னா, நீங்கள் ஜனங்க மனசில் இருக்கிறேன்னு நீங்களே கற்பனை பண்ணிட்டு யூ ஷுட் லிவிங் இன் த ஃபுல்ஸ் பேரடைஸ் தான். ஸோ திமுகவுக்கு இன்னும் பிடிபடலை. மக்கள் நம்மை நிராகரித்து விட்டார்கள். நாம் செய்த இந்த ஊழல்கள் முறைகேடுகளை மக்கள் ரசிக்கலை. நாம் நடத்திய குடும்ப அரசியலை மக்கள் விரும்பலை, கட்சிக்காரனே விரும்பலை. நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறேன். இந்த வாட்டி திமுக காரனே திமுக ஓட்டு போடல. அப்படியா சார்? ஆமாம் ஆமாம், அவங்களுக்கே பிடிக்கலைங்க. அந்த அளவுக்கு பணமயம். மாப்பிள்ளை ஒரு பக்கம் வந்து உட்காந்துக்குவார், கனிமொழி, உதயநிதி, ஸ்டாலின், இந்த 4 பேர் தான் இந்த திமுகவேன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு ஃபேமிலி பாக்கெட்டில் கொண்டு போய் இறக்கிட்டாங்க. அதன் விளைவு தான். இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக ஆளே இல்லையாங்க. பேப்பர் வச்சுன்னு படிச்சுன்னே இருக்கிறார். பார்த்தீங்களா நீங்கள்? தங்கம் தென்னரசு, KN நேரு, இவங்கெல்லாம் எவ்வளோ நாளாக சட்டமன்றத்தில் இருக்காங்க, எவ்வளோ அனுபவம். ஆனால் அவங்க குடும்பத்தில் கோபாலபுரம் கருணாநிதி வீட்டில் பிறக்கலையே. ஸோ திறமை இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தா தான் உங்களுக்கு அந்த கண்டிப்பாக வேற யாருக்கும். கனிமொழி கூட வேற வகையில் இருந்தாலும் கருணாநிதிக்கு பிறந்த பொண்ணுன்றதால தான் தூக்கி வச்சிருக்காங்க. கூட உங்களுக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ் கொடுக்கலையே சார். நீங்கள் MP அப்போ டெல்லிக்கு போய்டு அப்படி ஏதாவது பாலிடிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைப்பா. திமுகவிலேயே பிறந்து வளர்ந்து அவங்க அப்பா திமுக இருப்பார், இவன் திமுக, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இடமே இல்லையே. இப்போ கனிமொழி என்ன பண்ணிட்டாங்க இந்த கட்சிக்கு?
சரி, தயாநிதி மாறன் என்ன எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கினார்? அவங்க அப்பா செத்தாரு, கம்பாசினேட் அப்பாயின்மெண்ட், கருணை அடிப்படையில் வேலையை கொடுத்துட்டாங்க. ஸோ திமுக என்பது ஒரு குடும்ப கட்சியாக மாறினதால் தாங்க அந்த கட்சி இந்த அளவுக்கு மோசமாக போச்சு. அதே மாதிரி சார் 57 மொத்த எம்பிக்கள்ல இப்போ 20 எம்பிக்கள் தான் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. மிச்சம் 37 அதில் வந்து தேமுதிக இருக்காங்க, பாமக, அதிமுக இவங்க எல்லாமே. இப்போ விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட எம்பிக்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இதிலே ஒரு ஒற்றுமைன்னு எடுத்துக்கலாம். இப்போ திமுக வந்து ஆதரிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. மற்ற எம்பிக்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் தேமுதிகவோ பாமகவோ இதில் கலந்துக்கல? சரி, தேமுதிக வந்துங்க திமுக கூட்டணியில் தானே ராஜ்யசபா வாங்கினாங்க தேர்தலுக்கு முன்னால். அப்போ உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண முடியுமா? ரெண்டாவது, தேமுதிக இப்போ வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு சதீஷ் 2 நாளைக்கு முன்னால். அவர் வந்து அணி மாற போகிறாரு, பாஜகவை தான் ஆதரிப்பாங்க. அப்போ அவங்க எப்படி விஜய் பண்ண கூட்டத்துக்கு வருவாங்க? பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க எப்படி டீலிமிட்டேஷன் கூட்டத்துக்கு வருவாங்க? நம்பர் 1. அதுக்கப்புறம் நம்ம திமுக ஆட்கள் தான் சொல்லிட்டுனா அவங்க லைனே மாறப்போகுது, அவங்க வந்து இதில் சிக்க விரும்பலை. ரெண்டாவது, அவங்க முதல்வர் விஜய் தலைமையில் நடக்கிற கூட்டத்தில் வந்து பங்கெடுப்பது வந்து எங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேணான்லாம் சொல்லிட்டு இருக்காரு துரைமுருகன். நோபடி ஷுட் டீச் லெசன்ஸ், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சதால் தான்ப்பா நீ 9 முறை எம்எல்ஏ இருந்து குடியாத்து காட்பாடியில் தோத்து போயிட்ட. இந்த மமதை ஆணவம் மக்களை மதிக்காமல் இருக்கிறது தான் திமுகவினுடைய தோல்விக்கு காரணங்களில் ஒன்று. பாமகவும் அதே நிலைப்பாடு தானே சார்? பாஜக பாமக வந்துங்க அவங்க எப்படி என்ன நிலை எடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. 3 மணி வரைக்கும் நான் சொல்றேன். அவருக்கு வந்து இல்லைன்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்க மாதிரி சொல்றாங்க. சரிங்க, இப்போ அவருக்கு வந்து மத்தியில் மந்திரி சபைகளை இடம் கிடைக்குமான்னு அவர் நாக்க தொங்க போட்டுட்டே இருக்காரு. அது ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் மாநிலத்தில் சௌமியாவை வந்து மந்திரி ஆக்கலான்னா 4 எம்எல்ஏவோட அவரும் என்னென்னோ ஃபீலர் விடுறாரு. விஜய் அதை கண்டுக்கல. அதனால் அவருக்கு வந்து என்ன செய்யுது டபுள் மைண்டில் இருக்கார். திமுகவை ஆதரிக்க முடியாது, ஏன்னா அவர் கடும் திமுக எதிர்ப்பை பேசுறாரு. விசிகே இல்லையே சார், அவங்களுக்கு ஃப்ரீ தானே அந்த இடம்ன்றது. இருந்தாலும் திமுக எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ விசிகே இருந்தால் போகமாட்டார்ன்றது, அப்போ இப்போ போக முடியாதுல்ல, ஏன்னா அவங்க திமுக எதிர்ப்பு அரசியல் தானே பண்ணுறாங்க. ஸோ அதனால் சார் எத்தனை எம்பிங்க இல்லைங்க, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. என்னடா ரொம்ப பேசுனாங்க டீலிமிட்டேஷனை பற்றி, தமிழ்நாடே நாங்கள் தான் தாங்கிட்டு இருக்கிறோம் எங்கள் முதுகுலன்னாங்க. இப்போ ஆளுங்களை காணாம. இப்போ போன வாரம் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார். மகாபலிபுரத்தில் புதிய மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பயிற்சி முகாம் 10 நாள் நடத்தி அந்த நிறைவு நாள் அன்னைக்கு வந்து பேசிட்டு போனார். அப்போ அவர் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது டெலிபரேட்டாக ஒரு விஷயத்த சொன்னார். தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரம், குறிப்பாக தென் மாநிலங்களின் அரசியல் பங்கை குறைப்பதற்கான முயற்சி தான் இந்த டீலிமிட்டேஷன். எந்த கட்சியும் இதை ஆதரிக்கக்கூடாது. அப்படி யாராவது ஆதரிச்சாங்கன்னா தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக அவங்களை எட்டப்பர்களாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் கருதுவார்கள் சொல்லிட்டு போனார். திமுக சொல்லிட்டு இருக்காரு நினைக்கிறேன் சார். திமுகவும் பாஜகவும் டெல்லியில் பேசிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கே தெரியும் போது ராகுல் காந்திக்கு தெரியாதா, எதிர்கட்சி தலைவருக்கு? ஸோ அவங்க வந்து வேற வழி இல்லை. திமுகவுக்கு இங்கே அலையன்ஸ் இல்லை. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இந்த அலையன்ஸ் தான் வரும். திமுக, அதிமுக, பாஜக, இந்த அலையன்ஸ் வரும். சீமான் இருப்பாரா இருக்க மாட்டாரான்றது அந்த நேரத்தில் என்ன எவ்வளோ பேமெண்ட் ஆகுது, பேமெண்ட் எவ்வளோ ஆகுதோ, ரேட் என்னவோ அதை பொறுத்து தான் இருக்கும். இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வேற ஒரு பக்கம் ஏதோ போராட்டம்ட்டு காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தார் நேற்று. அதுவும் ஏன்னா அப்போ அவர் யாருமே கண்டுக்கலன்னும் போது அவர் வந்து தனியாக உள்ள சட்டமன்றத்தில் இல்லாதவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவர் ஒரு இது பண்ணுறாரு. இன்னொரு புறம் வந்து லதா ரஜினிகாந்த் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, மக்கள் மேடை அப்படின்ட்டு. அதில் வந்து காவிரி நதிநீருக்காக ரஜினிகாந்த் இப்போவும் வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்க ரெடியாக இருக்காரு, இதை வந்து அரசுகள் செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இத்தனை நாளாக அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு வந்து தெரியல. இதுக்கு முன்னாடியும் திமுக ஆட்சியில் காவிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, மேகதாது பிரச்சனை இருந்துச்சு. அப்போலாம் பேசாதவங்க இப்போ மட்டும் பேசுறாங்களே. சொல்லி ரஜினிகாந்த் சொல்லி எவ்வளோ வருஷம் ஆச்சு?
அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்குல்ல சார்? 10 வருஷத்துக்கு வட்டி போட்டு கொடுக்க சொல்லுங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? லதா ரஜினிகாந்த்லாம் யாருங்க? என்னங்க அவங்க? ஹூ இஸ் ஷி? ரஜினி ரஜினிகாந்த் சார் ஒய்ஃப் அவ்வளோதானே? ம். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு இதுக்கும் உரிமைகளுக்கும் போராட்டங்களுக்கும் அவங்களுக்கு என்ன நமக்கு என்ன சம்பந்தம்? இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நிறைய பேருக்கு அரசியல் ஆசை கிளம்பி இருக்கு போல இருக்கு. விஷால்லேருந்து தனுஷ்லேருந்து ரஜினி லதா ரஜினிகாந்த்லேருந்து எல்லாருக்கும். அதனால் லதா ரஜினிகாந்தெல்லாம் நீங்கள் ஏங்க எடுத்துன்னு வரீங்க? அவங்க யாருங்க? அவங்க என்னங்க? அவங்க ஏதாவது கட்சி நடத்துகிறாங்களா? இயக்கம் வச்சிருக்காங்க. என்ன இயக்கம்? இல்லை அந்த இயக்கம் என்ன பண்ணியிருக்கு இத்தனை வருஷமா? என்ன பண்ணியிருக்கு சொல்லுங்க? ஒன்றும் பண்ணாது. இப்போதான் சார் அவங்க அதை ஆக்டிவாகவே ஆக்குறாங்க. இந்த ஒரு 10-15 வருஷமா வந்து சைலண்ட் மோட்ல தான் இருந்தாங்க. சரி, இல்லை இதுக்கு பின்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் ஏதோ எட்டி பார்க்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்ல சார். இப்போ மட்டும் இந்த பிரச்சனைகள் பேசப்படுது எட்டி அப்படின்றது. பார்த்தாலும் சரி, ஓப்பனாக வந்தாலும் சரி, ரஜினிகாந்தெல்லாம் கதை முடிஞ்சு போச்சு. கதம் கதம் கதம், அவ்வளோதான். அதனால வந்து கறந்த பால் மடி புகாது, காகிதப்பூ மணக்காது, கருவாடு மீனாகாது. ரஜினிகாந்த் வந்து இப்போ கருவாடு. மீனா இருந்தது ஒரு காலத்தில் 90களில். இப்போ கருவாடு ஆயிடுச்சு. அது திரும்ப மீனாக முடியாது. ஸோ அடுத்தடுத்த தொடர்ந்து பேசுவேன் சார். தகவல் நன்றி சார்.